கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 7:22, ரோமன் 7:22. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். இப்போ பவுல் அடுத்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன? இந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனை குறித்து சொல்லிக் கொடுக்குறார். நீங்கள் நல்லா கவனிங்க, தயவு செய்து. இது யாருக்கு இந்த காரியம்னா, அதாவது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாய் மறுசீரமைக்கப்பட்ட ரீஜெனரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மறு உணர்வுல வந்த ஒரு மனுஷனுடைய உள்ளுக்குள்ள எப்படி அவன் மாறுபட்டவனாய் இருக்கிறான். இந்த உள்ளான மனுஷங்கிறது இந்த சரீரமான மனுஷனை மிக தெளிவாக வித்தியாசப்படுத்தக்கூடியது. இந்த தயவு செய்து நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இது ரட்சிக்கப்படாத மனுஷனை பற்றி அல்ல, இது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், உள்ளுக்குள்ள தேவனுடைய நீதிக்கென்று ஒரு உணர்வுள்ள இருதயம் பெற்ற ஒரு மனுஷனை பற்றி சொல்றாரு. அதான் உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன் என்ன பண்றான்? அவனுக்கு தேவனுடைய பிரமாணத்தின் மேல பிரியமாய் இருக்கிறேன். இப்போ நீங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முதலாவது சங்கீதம் நம்ம எல்லாரும் மனப்பாடமாக சொல்லுவோம். அதில் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரு? தேவனுடைய வேதத்தின் மேல பிரியமாய் இருக்கிறவன். யாரு? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். நீங்கள் 119ஆம் சங்கீதத்தில் 97ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். எப்படி? தேவனுடைய வார்த்தையின் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறார். நாள் முழுவதும் அதுதான் அவருக்கு ஆகாரம், அவர் தான் அவருடைய தியானம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு புதிதாக ரட்சிக்கப்பட்ட அந்த உள்ளான மனுஷன்ல என்ன பண்ணுது? அந்த மனுஷன் தேவனுடைய பிரமாணத்தை மிகவும் விரும்பக்கூடியவனா, நேசிக்கக்கூடியவனா அவன் மாறுவதனால என்ன, அவனுக்குள்ள அந்த ஒரு உணர்வு உண்டாகிறது. நீங்கள் அதை 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். 16ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இப்போ என்ன? எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மனுஷன் எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறான். அதனால தான் நான் சொல்லும்போது, இங்கே கலாத்திய சபைக்கு சொல்லும்போது, கலாத்தியர் 5:16-17 சொல்லும்போது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். காரணம் என்ன? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்ப என்ன? இது ரெண்டு ஒன்னோட ஒன்னு போராடக்கூடிய அந்த கான்ஃபிளிக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டாகிறது தான் அங்க சொல்லி கொடுக்கிறாரு. அதனாலதான் ரோமர் 8:6 சொல்லும்போது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அப்ப உள்ளான மனுஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மறுசீரமைக்கப்பட்ட ஒரு ரீஜெனரேட் பர்சனுக்குள்ள என்ன உண்டாகுது? தேவனுடைய வார்த்தையை நேசித்து அதுல இரவும் பகலும் தியானம் பண்ணி அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் வந்துருது. ஆனா வெளியான மனுஷன்ல அதற்கு எதிரான போராட்டம் உண்டாகிறது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு காரியம் நம்ம நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளணும். இங்கே ரோமர் 7ஆவது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது எல்லாமே யாரை பற்றி சொல்லி கொடுக்கிறார்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ள ஏற்படக்கூடிய காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு இந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு, பாவத்தினால வரக்கூடிய ஒரு நிந்தை, அது எதுவுமே அவனை ஒன்றுமே பண்ணுறதில்ல. அப்போ முதலாவது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம ஆவிக்குரிய ஒரு அடையாளம் தெரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் யாருன்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க, தேவனுடைய பிரமாணத்தின் மேல பிரியமா இருக்கிறீங்க. அதாவது உங்களுடைய மாம்சம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி போராடினா கூட நீங்க அதற்கு இடம் கொடுக்காம நீங்க என்ன பண்றீங்க? அதற்கு எதிராக நீங்க போராடி அதை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக இருப்பதற்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்கிற முதலாவது உங்களுக்கு அடையாளம் தெரிய வேண்டும். இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில போராடிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி நான் செய்யணும்னு நினைக்கிறேனே, ஆனால் பவுல் மாதிரி நானும் செய்யக்கூடாது செஞ்சிடறேன், எனக்கு உள்ளுக்குள்ள அந்த போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடியதாக, உங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடியதாக. ஏன்னா நீங்கள் உள்ளான மனுஷனில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறீங்க, அதன் மேலே பிரியமாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்தும் போதோ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? நீங்கள் அதில்
தோல்வி காணக்கூடியதா இல்லை பலவீனம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன எடுக்கக்கூடாது, நீங்கள் ஒரு நடிகனை போல நடிக்கிறீங்கன்னு இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறீங்க. அதனால நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும், என் உள்ளான மனுஷனில் வேத வசனத்தினால என்னை புதுப்பித்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து ஜெபத்தில் தரித்திருக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், அதில் மேலும் மேலும் வளரக்கூடியவனாக வருவேன். கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருப்பேன். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசித்து இப்போ செயல்படுத்தும் போது பலவீனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நடிகன் அல்ல, நீங்கள் யார், நீங்கள் போராட்டத்தில் இருக்கிறீங்க. வல்ல பிதாவே, இந்த இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின் மேல் பிரியமாய் இருந்து ஆண்டவரே அதை நடப்பிக்கிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.